Good morning, my dear students. So, welcome to all the people. So, last class, I think you might have remembered what we have discussed about blending words and clipping words. So, before going to discuss today's topic, I want to share a particular thing today. What's going on, particularly in the insight of youngsters. தமிழ்லையும் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் ஃபார் த அரைவல் ஆஃப் த நியூ கல்ச்சர், கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயம் வந்ததுனால so many people they have forgotten about the way of using words. ஸோ பேசக்கூடிய விதங்கள் நிறைய மாறி போச்சு. ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈவன் தோ இட்ஸ் ட்ரெண்ட் செட்டிங், அவங்க பேசக்கூடிய த வே ஆஃப் அப்ரோச் அண்ட் த லாங்குவேஜ் இஸ் என்டையர்லி சீம்ஸ் டு பி ஆக்வர்ட். எல்லாரையும் சொல்ல குறிப்பிட்ட நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள். சரி சார், அதுக்கும் இன்றைக்கி டாப்பிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எஸ், பிகாஸ் வாட் எவர் யூ ஹாவ் த குவாலிஃபிகேஷன், வாட் எவர் யூ ஹாவ் த கண்டென்ட் ஆஃப் த ஹியூஜ் மணி, எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா த கேரக்டர். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் அப்படின்னு ஒரு அழகான எழுத்தாளர், இன் இங்கிலீஷ் த ஃபாதர் ஆஃப் எஸ்ஸேன்னு கூட அவர் சொல்லுவோம். ஸோ ஹி ஹாஸ் கிவன் த பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த கேரக்டர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாட் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராவர்ப் அப்படின்னா, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் health is lost, something is lost, but if a character is lost, everything is lost. எங்கள் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ பணமோ அல்லது உடல் நலமோ கேரக்டருக்கு அடுத்தது தான். ஸோ த கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் அப்படிங்கிற எ பியூட்டிஃபுல் திங் இல்லையா, அதை நம்ம எப்படி மாடுலேட் பண்ணணும், எஸ்பெஷலி இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் ஸோ அடிக்டட் இன் த செல்ஃபோன். ஸோ செல்ஃபோனில் ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. ஸோ அதை நம்ம டிமெரிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ செல்ஃபோன் இஸ் அ பேன் ஆர் எ பூன். பேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பூன்னாலும் தெரியும். பூன் அப்படின்னா வரம், பேன் அப்படின்னா சாபம். ஸோ அப்போ அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய விஷயமானது வரமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் சாபமாகவும் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வரோம், வாட்ஸ் த டுடேஸ் மை கைண்ட்லி ரெக்வெஸ்ட் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, when you are using the cell phone, you must know one thing, whether this particular phone is very useful to make our life or simply wasting our life. நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகுதா அல்லது நம்ம நேரத்தை வீண் பண்ணுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணும் பொழுது யூ கேன் ஈஸிலி சேவ்ஸ் த டைம். கண்டிப்பாக உங்களால் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா த எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஹேஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. எப்போ என்ன நடக்கும், என்ன போர்ஷன்ஸ், என்ன சிலபஸ், எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத எவ்ரிதிங் இஸ் டென்டேட்டிவ் ஒன்லி, நாட் பெர்மனன்ட், பிகாஸ் ஆஃப் சம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், வி மஸ்ட் ப்ரிப்பேர் அவர் செல்ஃப். ஸோ அந்த எஜுகேஷன், அப்பார்ட் ஃப்ரம் த எஜுகேஷன், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் மாடுலேட், ஷுட் மாடல் தர் கேரக்டர். ஸோ த கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்படி இருக்கும்போது த கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, ஹவு த பீப்புள் கேன் அஸ்யூம் யுவர் செல்ஃப், எஸ்டிமேட் யுவர் செல்ஃப் யூ ஆர் அ குட் பர்சன் அப்படின்னா, when you are saying the words, when you are using the words. அப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் ஆனது எப்படி இருக்கணும்ப்பா, the words should be very genuine. இந்த வார்த்தைகளானது ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். அந்த ஜென்யூனாக இல்லாமல் ஆக்வர்டாக ஒரு வேர்டை நம்ம சொல்கிறோம். அப்போ ஆக்வர்டு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக we have to utilize, we have to utilizing இல்லையா, we have been utilizing so far. அப்போ நல்ல வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுதான் இன்றைக்கி டாபிக். என்ன டாபிக், instead of using the bad words, இங்கே bad words அப்படிங்கிறது awkward. So instead of using the awkward words, we are using some genuine words. அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் euphemism. What is the word? Euphemism. Basically the euphemism is otherwise known as
பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அந்த வேர்டிலே உங்களுக்கு மீனிங் பாரு, பொலைட். ஸோ மென்மையான அற்புதமான விஷயங்கள், பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சார் இது ஒன்றும் ஒரு கிளியர் கட்டாக எங்களுக்கு எதுவும் தெரியல. கேன் வி கிவ் சம் எக்ஸாம்பிள்? எஸ். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப யூ கேன், ஐ ஹோப் தட் யூ கேன் ஈஸிலி கெஸ், ஓ இந்த வேர்டு தான் இப்படியா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் போகலாமா? ரைட், see the example. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பாருங்க, ஒன் சாண்ட்விச் ஷார்ட் ஆஃப் எ பிக்னிக். ஒன் சாண்ட்விச் ஷார்ட் ஆஃப் எ பிக்னிக். இந்த வேர்டை பார்த்தோன்னே கேன் யூ கெஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? ஒன் சாண்ட்விச் ஷார்ட் ஆஃப் எ பிக்னிக் அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு சொல்லுது? சார் எங்களுக்கு மீனிங் தெரியல சார். அப்போ செகண்ட் பாருங்கள், இந்த வேர்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே கேன் யூஸ் த வேர்டு ஸ்லோ லேர்னர்ஸ் வென் த வேர்டு, இந்த வார்த்தைகளை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும் பொழுதே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இல்லையா? இட் அஃபெக்ட்ஸ் தேர் இன்சைட். அப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படிங்கிற வேர்டு கரெக்டான வேர்டு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரைட் வேர்டு. சரி சார், அப்போ இதுக்கு டீசெண்டான வேர்டு இருக்கா? இருக்குது. வாட் இஸ் த வேர்டு அப்படின்னா ஸ்லோ. இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் த வேர்டு ஸ்லோ லேர்னர்ஸ், த டீச்சர்ஸ் அண்ட் சம் அதர் பீப்புள் they must say the word instead of slow learners. slow learners னு சொல்லாதீங்க, because it affects the அந்த குழந்தைகளுடைய மனசை காயப்படுத்தும். அப்போ instead of using the word slow learners, you can write the word late bloomers. What is the word? late bloomers. அப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்ங்கிற வேர்டுக்கு பதிலாக லேட் ப்ளூமர்ஸ்ன்னு சொன்னால் the children has to feel so happy. What is the meaning blooming? மலர்தல். ஸோ இந்த பூக்கள் நிச்சயம் ஒரு நாள் வளரும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம், டல்லுன்னு சொல்லவே கூடாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த வேர்டு we can use the genuine word. What is the word? late bloomers. அப்போ அடுத்து பாருங்க, புவர். தமிழில் பாருங்க ஏழைன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி நாட் எ ஜென்யூன் வேர்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த வேர்டு புவர், we have to use some of the genuine word. காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், what is the absolute meaning for polite alternatives or euphemism? Euphemism is an inoffensive word instead of using offensive. ஸோ அப்போ அஃபென்சிவ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அஃபென்சிவ் அப்படின்னா இட் ஹர்ட்ஸ் அவர் ஹார்ட், மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு பேர் அஃபென்சிவ். இன்அஃபென்சிவ் தட் இஸ் ஆப்போசிட் டு தட். அப்போ நம்ம என்ன வேர்டை யூஸ் பண்ணுறோம்? யூஃபமிசம் அப்படின்னாலே இட் இஸ் நாட் அன் அஃபென்சிவ், இட் இஸ் ஆர் இன்அஃபென்சிவ் வேர்ட்ஸ். அதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ புவர். ஸோ வாட் இஸ் த அப்சல்யூட் மீனிங் ஃபார் புவர்? இதுக்கு என்ன சார் யூஃபமிசம் அப்படின்னா, see the word, I think you might have known it. பாருங்க, புவர் அப்படின்னா லோ இன்கம் லெவல். புவர் அப்படின்னா, so the word for poor, low income level. so income லெவலுக்கு கொஞ்சம் கீழே இருக்காங்க, பட் he can improve himself அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டை நம்ம சொல்லும் போதே தெரியும் இல்லையா? எல்லா வேர்ட்ஸுமே பாருங்க, when you are telling the words of euphemism, everything is an positive approach, நெகட்டிவ் ஆஸ்பெக்டே கொடுக்காது. then next, died, இறந்து போகிறான்னு சொல்கிறோம். டைடு இந்த வேர்டை நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நிறைய சொல்கிறோம். இப்போ வீட்டிலேருந்து பாருங்கள், அம்மா அப்பா வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வருவாங்க. வந்தவுடனே நம்ம கேட்போம், த பீப்புள் தே கேன் யூஸ் டு டெல். அம்மா அப்பா கேட்பாங்க, எங்கே போனீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் பாருங்கள் சில பேட் வேர்ட்ஸ், தட் மீன்ஸ் என்னென்னா ஆக்வர்ட் இருக்கும். ஒருத்தர் இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு சொல்லக்கூடிய வேர்டு பாருங்கள், இலவுன்னு சொல்லுவோம். த வேர்ட் இன் தமிழில் இலவுன்னு சொல்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் ஆக்வர்ட். அதுவே அம்மா அப்பா பாருங்கள் நமக்கு டீசெண்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிகாஸ் தே ஆர் த ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் டீச்சர். என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எங்கம்மா போயிட்டு வரீங்கன்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய வேர்டு பாரு, பெரிய காரியத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ உலகத்தின் தலை சிறந்த காரியம் ஒருத்தர் இறந்து போனால் அங்கே போயிட்டு அதை அட்டன் பண்ணிட்டு வர்றது தான். ஸோ த டைடு, அப்போ டீசெண்டான வேர்டு பாருங்கள், பெரிய காரியம். அது மாதிரி தான் இங்கே, டோன்ட் சே த வேர்டு டைடு, பெட்டர் டு ரைட் சம்திங் தட். சார் அப்போ எக்ஸ்பயர்டுன்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு அழகான வேர்டு இருக்குது, இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. த வேர்ட் இஸ் பாஸ்ட் அவே. த வேர்ட் இஸ் பாஸ்ட் அவே இல்லையா?
அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டைடு அந்த வேர்டுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் த வேர்ட் பாஸ்ட் அவே. தென் நெக்ஸ்ட் எக்கானமிக்கல் வித் ட்ரூத். எக்கானமிக்கல் வித் ட்ரூத். ஸோ எக்கானமிக்கல் வித் ட்ரூத்துங்கிறப்ப வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்கானமிக்கல்? வெரி லெஸ். அப்போ எக்கானமிக்கல் வித் ட்ரூத் அப்படின்னா எ பர்சன் ஹி யூஸ் டு டெல் ஒன்லி த லைன், பொய் மட்டும்தான் பேசுகிறான், உண்மையை பேசுனதே கிடையாது. அந்த மாதிரி நபர்களுக்கு பேர் தான் டீசன்ட் வேர்டு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழில் சொல்லுவோம் பொய்யா சொல்கிறான், இங்கிலீஷ் சொல்லுவோம் லயர். அதுக்கு லயருங்கிற வேர்டுக்கு பதிலாக இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ட் ஆஃப் இட்ஸ் இல்லையா. இது ஆக்சுவலாக வேர்டு மாறி இருக்குன்னா த ஆக்வர்ட் வேர்ட் இஸ் லயர், the decent word or euphemistic word is economical with the truth. So the word is liar. Liar nu சொல்லாதீங்க, liarக்கு பதிலாக you have to use the word economical with truth. This is the word. சரி சார், இப்போ இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கோம் இல்லையா. there are so many examples are waiting for you. So what are the uses of this word? சார் இந்த வேர்டில் எங்களுக்கு என்ன சார் யூஸாக இருக்குது? when you are writing, when you are telling or using the way of communication in English, you better to use these kind of words. Instead of using awkward, you must use the genuine word of it இல்லையா. ஜென்யூனான வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும், ரைட். இப்போ இங்கே பாருங்கள், ஒன் சாண்ட்விச் ஷார்ட் ஆஃப் எ பிக்னிக். ஒரு பிக்னிக் போகிறோம், ஒரே ஒரு சாண்ட்விச் தான் இருக்குது. அந்த சாண்ட்விச் எப்படி இருக்குது? இட்ஸ் வெரி ஷார்ட் இல்லையா. அந்த பிக்னிக்கு அந்த ஒரு சாண்ட்விச் போதுமா? நோ, இட் இஸ் அன் இன்எஃபிஷியன்ட், இன்சஃபிஷியன்ட். அப்போ இங்கே என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா டிமாண்டு. என்ன சொல்லலாம்? டிமாண்டு. அப்போ இந்த மீனிங்லேயே இருக்குது பாருங்க, ஒன் சாண்ட்விச் இஸ் நாட் இனஃப் ஃபார் த பிக்னிக். ஸோ தட் இஸ் கால்ட் டிமாண்டு, இன்சஃபிஷியன்ட், ஸ்கேர்சிட்டி. இப்போது அடுத்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக போகும்பொழுது இந்த வேர்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் இன் யுவர் லைஃப் இல்லையா. ரைட், ஓகே, கவனிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், வியரிங் சிமெண்ட் ஷூஸ். இதில் ஏதாவது மீனிங் புரியுதா பாருங்கள், வியரிங் சிமெண்ட் ஷூஸ். அப்போ சிமெண்ட் ஷூஸ்ன்னு தெரியல சார். அப்போ இது எல்லாமே நல்லா கவனிக்கணும், இது எல்லாமே இது ஆக்சுவலாக கொடுத்துருக்கு பாருங்கள், ஒரு ரெண்டு வேர்டு மட்டும் சேஞ்சஸாக எழுதியிருப்போம், அதை கொஞ்சம் சரி பண்ணிங்க. வியரிங் சிமெண்ட் ஷூஸ், இட் இஸ் அண்ட் யூஃபமிஸ்டிக் வேர்ட் ஃபார் கில்டு. அப்போ கில்டு அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் பாருங்கள். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ட்ரை டு ரீட் த நியூஸ் பேப்பர், எஸ்பெஷலி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், த ஹிந்து. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட் டு டெவலப் யுவர் பர்சனாலிட்டி. இதில் மாற்றமே கிடையாது. Reading newspaper is a beginning step for communication skills. No doubt about it. இது நீங்கள் எந்த இங்கிலீஷ் டீச்சரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ட்ரை டு ரீட், பிகாஸ் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் டைம் டு என்ரிச் யுவர் நாலேஜ். அட் த சேம் டைம் யூ கேன் ஈஸிலி ப்ரூவ் வென் யூ ஆர் என்ட்ரிங் இன் திஸ் பியூட்டிஃபுல் கேம்பஸ் ஹவ் யூ ஆர், வாட் ஆர் த டேலண்ட் யூ ஹாவ் இல்லையா. ஸோ ட்ரை டு ரீட் த நியூஸ் பேப்பர். பாருங்கள், ஸோ கில்டு அப்படிங்கிற வேர்டை நீங்கள் சொல்ல வேண்டாம் சார். பெட்டர் டு யூஸ் த வேர்டு கில்டுங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன வேர்டு சொல்ல பாருங்க, வியரிங் சிமெண்ட் ஷூஸ். இது எதுக்கு சார் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் பாருங்கள், இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் சோ மெனி யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட். அதில் இருக்கும். நீங்கள் கில்டு அப்படின்னா வேர்டை பார்க்கும்போது when you are seeing the word killed you could understand, ஓ இறந்து போயிட்டாங்க, கொலை செய்யப்பட்டார்கள். பட் when you are seeing this word wearing cement shoes அப்புறம் என்னப்போ, ஓ ரோடு போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அது மீனிங் அல்ல இல்லையாக்கண்ணா. அதனால தான் சொல்கிறோம். ஸோ ட்ரை டு ரீட். கில்டுங்கிற வேர்டுக்கு பதிலாக நீங்கள் சொல்ல வேண்டிய வேர்டு என்ன, வியரிங் சிமெண்ட் ஷூஸ். இப்போ அடுத்து பாருங்கள், பார்பர். இந்த வேர்டை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த வேர்டை தான் பாருங்கள் ஆக்வேர்டு, ஆக்வேர்டு தவறான வார்த்தைன்றான். அப்போ பார்பர்னு சொல்லாதீங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னா ஹேர் ட்ரெஸ்ஸர், தலைமுடியை அலங்கரிப்பவர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த வேர்டு பார்பர் என்ன சொல்லணுப்பா, ஹேர் ட்ரெஸ்ஸர். அடுத்து பாருங்கண்ணா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு இல்லையா. இந்த ஒரு வேர்டு போதும், இட் கன்வேஸ் த ஹோல் மெசேஜ். என்ன வேர்டு பாருங்க, ஹவுஸ் ஒய்ஃப். சார் நல்ல வேர்டு தானே, நல்ல வேர்டு தான். ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் நாட் அ ஜென்யூன் வேர்டுங்கிறான் இல்லையா. ஸோ உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் டு சே அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டிலே தான் இருக்காங்க.
மீனிங் பாருங்கள், வீட்டிலேயே தான் இருக்காங்க, வீட்டுக்காகத்தான் இருக்காங்கங்கிறதா பேட் வேர்டுங்கிறான். ஸோ ஷீ இஸ் அ விமன். நார்மலி விமன் கேன் பார்ட்டிசிபேட் ஆல் ஓவர் த ஃபீல்டு டுடே. இன்றைக்கி அதை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. தே ஆர் ஈக்குவல் டு மென், அதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லையா? பட் ஈவன் மென் ஆர் விமன் யாராக இருந்தாலும் தே ஷுட் ஃபாலோ த கல்ச்சர், கலாச்சாரத்தை பின்பற்றணும். ட்ரெண்ட் செட்டிங்கிற பேரில் நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய, தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அழகான ஸ்டேட்னா இட் இஸ் ஈக்குவல் டு த பியூட்டிஃபுல் ஸ்னானிம் கல்ச்சர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இல்லையா? ஸோ ட்ரை டு ஃபாலோ இட். ஸோ பாருங்கள், அப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆக்ட் வேர்ட், நாட் எ டீசன்ட் வேர்ட். அப்போ ஏன் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க, பிகாஸ் அந்த விமன், அந்த பெண் அந்த வீட்டில் இல்லைன்னா வீட்டுக்கே அழகு கிடையாது. அப்போ அவங்களை என்ன சார் சொல்லலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஹவுஸ் ஒய்ஃப் யூ கேன் சே ஹோம் மேக்கர். வீட்டில் இருக்காங்கிறது சொல்லக்கூடாது, வீடே அவங்களால தான் அழகாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் இட்ஸ் நாட் எ குட் வேர்ட், பெட்டர் டு யூஸ் ஹோம் மேக்கர். அடுத்து பாருங்கண்ணா, இதெல்லாம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். பிளைண்டு, இதை எவ்வளோலாம் பாருங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அங்கே வராம பாரு, நொண்டின்னு சொல்லுவோம், குருடன்னு சொல்லுவோம், செவிடன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேட் வேர்ட்ஸ் இல்லையா? பாருங்கள். ஸோ பிளைண்டு தமிழில் சொல்லலாம். ஸோ அவன் கண் பார்வை இல்லை சார், அப்போ நம்ம என்ன டீசன்ட் சொல்லலாம்? அவனால் தெளிவாக பார்க்க முடியாது சார் சொல்லும் பொழுது அவனுக்கும் ஹர்ட் ஆகாது, சொல்ல வேண்டிய நபருக்கும் அந்த விஷயம் கன்வே ஆகுமா இல்லையா? பியூட்டிஃபுல்லாக கன்வே ஆகும். That is a beautiful word. So the way of using word is very important because words are a powerful weapon today. பாருங்க, blind, the answer is visually challenged. Visual அப்படின்னா பார்வை. So visually challenged the answer. Sir, இந்த particular topic எந்த ஏரியாஸில் கேட்பாங்க? That may ask in the 1 mark question paper. 1 markல question number 7 to 20ல இது ஒரு ஆப்ஷனாக வரும். It must come under the question number 7 to 20. It carries 1 mark. It is in the form of choose the best answer. You can easily find. அவங்க என்ன கொடுப்பாங்க? blind அப்படின்னு கொடுத்து visually challenged, physically challenged, mentally challenged, orally challenged கொடுப்பான். அப்போ you can guess. So blind, and the answer is visually challenged. அடுத்து பாருங்க, stupid, முட்டாள்தனமா. முட்டாள்தனம் அப்படிங்கிற வேர்டே பாருங்க, it is depends our brain, our knowledge, intellectual, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூபிட் அந்த வேர்டு தப்பு, அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்ட். அடுத்து பாருங்கண்ணா, ஓல்டு பர்சன். we have to give a very good response to the concern இல்லையா? வயதானவர்களை கடவுளை போல மதிக்கணும். பிகாஸ் வித்தவுட் தெம் இல்லையா, அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை, அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை, அதான் சொல்கிறோம். ஸோ ஓல்டு பர்சன் அப்படின்னு என்ன சொல்லணும்? சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் இல்லையா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்கண்ணா, டெஃப், காது கேட்காது சார். ஸோ டெஃப்ங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? ஆரலி, கேட்கும் திறன், ஆரலி சேலஞ்ச். அண்ட் தென் அன்எம்ப்ளாய்டு. அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா வேலை இல்லை அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாங்க பாருங்க, பிட்வீன் ஜாப்ஸ். ஸோ அந்த வேலைக்கான இடங்களில் இருக்கும், பிட்வீன் ஜாப்ஸ். அடுத்து பாருங்க, ஹோம்லெஸ், அனாதைகள், வீடு வாசல் இல்லாதவர்கள். அவங்களுக்கு அழகாக வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த ஹோம். வீடு இல்லை அப்படின்னா எங்கே தங்குவாங்க? ஸ்ட்ரீட்ஸில். அதை ஜெனினோ சொல்கிறான் பாரு, ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இதுக்கு மேலே வரதெல்லாம் 1 by 1 நீங்களே நான் ஓரலாக சொல்லும்போது யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்க்குற வேர்டு எல்லாமே ஐ திங்க் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இந்த வேர்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? யூட்டிலைஸ் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்கள் சரௌண்டிங்கில், ஈவன் இன் யுவர் ஃபேமிலி ஆர் ரிலேட்டிவ்ஸ் கன்வே திஸ். சார் இங்கிலீஷ் சொன்னால் கிண்டல் பண்ண, டோன்ட் ஹெசிடேட் டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ், விச் இஸ் அ மேஜர் ஆப்போசிட் ஃபேக்டர் ஆஃப் டெவலப்பிங் கம்யூனிகேஷனாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ளே இருக்கவே கூடாது. அட் த பிகினிங் ஸ்டேஜ் when you are speaking English, the people used to laugh. நீ அதையே ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா ஒன்ஸ் இல்லையா, அண்ட் ஃபியூச்சர் யூ கேன் லா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் பிகாஸ் யூ வில் டெவலப். பாருங்க அடுத்தது, பேல்டு இல்லையா, தலைமுடி குறைவாக இருக்கிறது. ஸோ பேல்டு கொடுத்துக்க பாரு, மூன் லேண்டிங், மூன் லேண்டிங். அடுத்து பாருங்கண்ணா, அக்லி. இது நீங்கள் பெரும்பாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அக்லி அப்படிங்கிற வேர்டே இன் இங்கிலீஷில் இட்ஸ் அ ராங் வேர்ட். அந்த வேர்டே கிடையாது, பிகாஸ் ஆல் த திங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். அக்லி
see unattractive இல்லையா? எஸ். அடுத்து பாருங்கண்ணா பிரிசன். பிரிசன் உங்களுக்கு தெரியும், சிறைச்சாலை. அதை கொடுத்துருக்காங்க ரீலொகேஷன் சென்டர். அட் த சேம் டைம் இதுவே பிரிசனாக இருந்தால் ரீலொகேஷன் சென்டர். ஜெயில் ரெண்டுமே ஒன்று தான். இதே ஜெயிலாக இருந்தால் கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. சிறைச்சாலை என்பது செய்த தவறை சரி பண்ணி அனுப்பக்கூடிய இடம். அண்ட் த நெக்ஸ்ட் அடிக்ஷன். ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆயிடுறது, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சப்ஸ்டான்ஸ் அப்யூஸ். சப்ஸ்டான்ஸ் அப்யூஸ். அடுத்து பாருங்கண்ணா சேல்ஸ்மேன், சேல்ஸ் அசோசியேட். சேல்ஸ்மேன், சேல்ஸ் அசோசியேட். அடுத்து பாருங்கண்ணா பியூட்டிஃபுல் வேர்டு. இன்றைக்கி நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்கும், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ லேசி. தெர் ஆர் டூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ், லேசி அண்ட் ஸ்லாத். ஸ்லாத்துக்கு ஸ்பெல்லிங் தெரியும், SLOTH. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? லேசிங்கிறதே சோம்பேறித்தனம். ஸ்லாத் அப்படின்னா தமிழில் வேர்டு இருக்கு பாரு, படு சோம்பேறி. ஸோ லேசி அதுக்கு வேர்டு பாருங்கள், லேசிஸ் ஆக்ட் வேர்ட் சரியான வார்த்தை அல்ல. அதுக்கு பேர் என்ன சொல்லும்? ஏன் லேசியாக இருக்கான்? பிகாஸ் த பர்சன் ஹூ இஸ் நாட் டு பி அன்மோட்டிவேட்டட். ஸோ அப்போ மோட்டிவேட் பண்ணா காலை நேரமாக எழுப்பி விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா. இப்போ ஸ்கூல் டைம் பாருங்கள், யூ யூஸ் டு வேக் அப் ஏர்லி. அதே டியூரிங் ஹாலிடேஸ் பாருங்கள், யூஸ் டு வேக் இட்ஸ் வெரி லேட். என்ன காரணம்? த மென்டல் எஃபெக்ட்ஸ். நேரமாக எந்திரிக்கணுங்கிற நினைப்பு வந்தாலே இல்லையா, see all the birds, all the animals இல்லையா, even though it has a great work, எல்லாத்துக்குமே கடின உழைப்பு இருக்கத்தான் செய்யுது. டேக் எ எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். அம்மா அப்பாவுக்கு இல்லாத டயர்ட் நமக்கு இருக்கா? நோ. பட் அவர் பேரண்ட்ஸ் யூஸ் டு வேக் அப் அட் த ஏர்லி மார்னிங். வென் வி யூஸ் டு சே ஃபார் சோ மெனி இயர்ஸ். நமக்கு விவரம் செஞ்சிருந்தே பாருங்கள், அவங்க நேரமாகவே எந்திரிச்சிருவாங்க. உன்னால் எந்திரிக்க முடியல பாருங்கள். பட் ஈவன் தோ யூ ஹாவ் அ கிரேட் ஸ்டெபிலிட்டி, எபிலிட்டி இருந்தாலும் எந்திரிக்க முடியல. ரைட். லேசி, அன்மோட்டிவேட்டட். அண்ட் தென் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். பியூட்டிஃபுல் வேர்ட் இன் இங்கிலீஷ். உலகத்திலே பெஸ்ட் பனிஷ்மெண்ட், டாப் மோஸ்ட் பனிஷ்மெண்ட் வேறு எதுவுமே இல்லை, டெத்து பெனால்ட்டி தான். இறந்து போகிறதை விட, சாவை விட மிக கொடுமையான ஒரு பெனால்ட்டி எதுவுமே கிடையாது. அடுத்து பாருங்கன்னா வாமிட் இல்லையா, வாமிட்னு சொல்ல வேண்டாம், என்ன சொல்கிறாங்க பாருங்க, ப்ளோ சங்க்ஸ். வாமிட்டுக்கு பதிலாக ப்ளோ சங்க்ஸ் இல்லையா? ரைட். ஸோ த லாஸ்ட் திங், இதோட இந்த வகுப்பை நம்ம முடிக்க போகிறோம். கவனிங்க. சி, ஓவர் வெயிட், உடல் பருமன். ஓவர் வெயிட், த வேர்ட் இஸ் பிக் போன். பிக் போன் இல்லையா, அதிகப்படியான அந்த எடை எது இருக்கிறது. தென் நெக்ஸ்ட் பப்ளிக் கொஸ்டின். லேவட்ரி, ரெஸ்ட் ரூம். லேவட்ரி, ரெஸ்ட் ரூம். அடுத்து பாருங்கண்ணா ஷார்ட். ஆள் ரொம்ப குள்ளமாக இருக்கும். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் டு சே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூப்பிட்டுக்குவாங்க, ஆள் ஷார்ட்டாக தான் நம்ம சொல்லுவோம், குள்ளன் அப்படிமோ. ஆக்சுவலாக குள்ளனுங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷில் வேறு வேர்டு இருக்குது. என்ன அப்படின்னா லில்லி புட் அப்படின்னு வேர்டு இருக்குது. லில்லி புட் அப்படின்னா தான் ரொம்ப லில்லி புட், அது டீசெண்டான வேர்டு. பட் நம்ம என்ன சொல்ல தமிழில் குள்ளன், கட்டையன் அப்படின்னு சொல்லுவாங்க, தவறான வார்த்தைகள் இல்லையா? பாருங்க, அந்த ஷார்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு வேணால் கொடுத்துருக்காங்க பாருங்க, வெர்டிகலி சேலஞ்ச். வெர்டிகலி சேலஞ்ச் இல்லையா? தென் ஹேண்டிகேப். இந்த வேர்டெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஊனமுற்றவர் அப்படிங்கிற வேர்டு ஆக்வர்ட், தவறான வார்த்தை. ஸோ ஹேண்டிகேப் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக we can use the word physically challenged or differently able. I think comparing these two words, I like the particular word differently able because see the word different person, மற்றவர்கள் போல அவன் இல்லை, but he has some ability அப்படிங்கிறத அர்த்தம். differently able, he has to do something இல்லையா, அவனால் முடியும். ஏழைன்னு யாரையுமே சொல்லவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எஸ். when you want to know about the particular, ஸோ ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடியனால அச்சீவ் பண்ண முடியுமா? எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்ம நெட் யூஸ் பண்ணுறோம். ட்ரை டு சர்ச் இன் தட் வெப்சைட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் எ பர்சன் ஹூ ஹேஸ் lost his 2 legs and 2 hands but he achieved a lot. He is a beautiful person in the country இல்லையா? எடுத்து பாருங்கள் நெட்டில். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள். அண்ட் தென் கிரிமினல். இதுவும் பார்த்தீங்க மோஸ்ட் ப்ராப்ளி the people used to say you are a criminal. criminal is a bad word. அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? illegal, தவறான வேலைகளை செய்யாத. pregnant இல்லையா, கர்ப்பிணி பெண், pregnant. see the word of it,
Instead of using the word pregnant, you better to use the beautiful and genuine word of it in the family way. இல்லையா? Because she is going to make a beautiful family in future. இல்லையா? Then last two, broke. See the word broke, negative cash. So most probably பாருங்க, the student they don't know when we are breaking some other objects, it never retain that without paying the amount. எதையா ஒன்று அம்மா வாங்கி கொடுக்கக்கூடிய அப்பா வாங்கக்கூடிய ஏதோ ஒரு செல்ஃபோனோ வேறு ஏதாவது பைக்லேயோ ஒரு மிரரு எதையோ ஒன்று உடைச்சிடும் இல்லையா? அப்படி உடைக்கும் பொழுது யூ மஸ்ட் நோ ஒன் திங், கோபத்தில் உடைச்சிடும். பட் அட் தி சேம் டைம் யூ மஸ்ட் திங்க் அபவுட் இட். என்ன அப்படின்னா, வித்தவுட் த கேஷ் யூ கான்ட் ரீடைன், யூ கான்ட் அலாட் ஆர் ஆல்டர் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இப்போ வண்டியே பஞ்சர் ஆகுதுன்னா வித்தவுட் பேயிங் த கேஷ் பஞ்சர் ஓட்ட முடியுமா? முடியாது. அப்போ பாருங்கள், அது நெகட்டிவாக பாசிட்டிவா? நெகட்டிவ். அதான் கொடுத்துருக்காங்க. ப்ரோக் அப்படின்னாலே ஒன்று வீணாக போகிறது இல்லையா? ஸோ வென் யூ ஆர் பிரேக்கிங் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், நெகட்டிவ் கேஷ். பணம் அப்படிங்கிறது நல்ல வழியில் செலவு பண்ணுறது, நியாயமான வழியில் சம்பாதிக்கிறது. பட் நெகட்டிவ் கேஷ் ஒன்றுத்துக்குமே இல்லாமல் அனாமத்தாக போகிறதுன்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? அதுதான் நெகட்டிவ் கேஷ். ஸோ த லாஸ்ட் வேர்ட் எக்கானமிக்கல். ஏற்கனவே வேர்டு பார்த்தோம். எக்கானமிக்கல், வெரி சீப் இல்லையா? ஸோ ஆல் த வெஜிடபிள்ஸ் ஆர் எக்கானமிக்கல் பிகாஸ் அதோடைய க்ரோத் ஆனது அதிகமாக இருக்கும். இன்னைக்கு இதை டியூ டு த COVID-19 இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி டே ஆல் த திங்ஸ்னுடைய ப்ரைஸஸ் ஆர் ஹைக்கிங். விலையானது உயர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இது தர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. பிகாஸ் இட் இஸ் பிகினிங் பட் நன் ஷுட் நோ அபவுட் த எண்டிங். ஸோ சி த லாஸ்ட் வேர்ட் எக்கானமிக்கல் மீன்ஸ் வெரி சீப். ஸோ அப்போது இந்த வேர்டு எல்லாமே பார்க்கணும்னா நீங்கள் ஓரளவுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அசியூம் பண்ணியிருக்கலாம். ஸோ த இன்டீசன்ட் வேர்ட்ஸ் மஸ்ட் பி அவாய்டட் அண்ட் பெட்டர் தட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் வேர்ட்ஸ் we can use such a kind of a decent words. So that is the topic today. See the topic, polite alternatives, euphemism. Euphemism means what is the meaning of euphemism? Instead of using offensive word, we can use the inoffensive word is called euphemism. இல்லையா? அந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அ கம்பல்சரி கொஷின். இதில் ஆக்சுவலாக சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் கேட்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் சம் டீட்டெயில்ஸ் யூ கேன் கேதர் சம் அதர் மெட்டீரியல்ஸ், அல்லது ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பிளெண்டிங், கிளிப்பிங் பார்க்குறோம். அதேமாதிரி பாருங்கள் இந்த யூஃபெமிசம் சம்திங் அட் ஆல். ஓகேவா? ஸோ இந்த வகுப்பை நல்லா யூட்டிலைஸ் பண்ணக்கன்னா ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அடுத்த வகுப்பில் மறுபடியும் நம்ம ஒரு நல்ல டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் வெங்கடேஷ். தேங்க்யூ ஸோ மச்.